ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நம்ம ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் நியர்பையாக அமைஞ்சிருக்கு. அதாவது திண்டுக்கல் டு மாலப்பட்டி போகிற லைனில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1060 சதுரடியில் 960 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஃபைனலாக 38 லட்ச ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த வீட்டுக்கு மட்டும் 38 லட்ச ரூபா ஃபைனலாக கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1600 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கும்போது 2800 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. ஆவரேஜாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே 37,12,000 சம்திங் வரும். இதோட சேர்த்து வந்து நமக்கு போர் போட்டிருக்காங்க, கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும், மார்க்கெட்டிங் ரேட்டில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போயுமே நம்மளுடைய வீடியோவில் நம்ம போடும்போது நம்ம வந்து நெகோஷியபிள் தான் சொல்லுவோம். பட் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து ஃபைனலாக இந்த ரேட்டு தான் வேணும் அப்படின்னு வந்து பில்டர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கிறதுனால இதோட ரேட்டு வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் தான் ஆகும். இங்கிட்ட இருக்க லேண்ட் ஏரியாவுக்கு இதுதான் பஸ் ஸ்டாப்லேருந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான வழி. 23 அடி ரோடு ஃபேஸிங் வந்து நமக்கு கிடைக்குது. அதே போல் வீட்டுக்கு முன்னாடியே நமக்கு செப்டிக் டேங்க்கும் கொடுத்துட்டாங்க. வெளியில் அவுட்லெட் பண்ணுற மினிக்க வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்ட் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு தகுந்த மினிக்க பைப் கனெக்ஷன் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இதுதான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு அழகான மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம் பார்க்குற இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அழகான CNC கட் கொடுத்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16:9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கார் பார்க்கிங் நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க விண்டோஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும், ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நமக்கு போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. போர்வெல் பார்த்தோம் அப்படின்னா 550 அடியில் வந்து போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க. மாடிப்படிக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நாம் பார்க்குற இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் லோன் எலிஜிபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோன் சம்மந்தமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு LIC வேணுனாலும் சரி, இல்லை ஸ்டேட் பேங்க் வேணுனாலும் சரி, இல்லை HDFC வேணுனாலும் சரி, உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். எல்லா பேங்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. LICயில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5, ஸ்டேட் பேங்க்கில் வந்து 8.8, HDFCயில் வந்து நமக்கு 9.1 வரைக்கும் ரேஷியோவில் போய்கிட்டு இருக்குது. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் அண்டு சிபில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம 25 டேஸில் உங்களுக்கு லோனோட அமௌண்ட்டை ஃபுல் கேஷாக நம்ம வாங்கி கொடுத்துருவோம். வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் நமக்கு ராஜநிலை கொடுத்துருக்காங்க. இந்த ராஜநிலை வந்து 5:7 சைஸில் கம்ப்ளீட்டாக தேக்கில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 16:14 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதில் டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க கேபினட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளோரிங்கை வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால் சீலிங்கோட ஒவ்வொரு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா LED லைட் வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்து ஒரு அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் டிவி ஷோகேஸு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூஜை ரூமும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நார்மலாக ஒரு வீட்டுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட் வந்து ஆகுது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு போர்லேருந்து கபோர்டு ஒர்க்லேருந்து A to Z வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில், அதாவது அக்னி மூலையில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10:8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில்
டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியா ப்ரொவிஷனில் எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஆரோ வாட்டராக இருக்கட்டும், அதே போல் ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லா நூக் அண்ட் கார்னரும் கரெக்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டோட வெஸ்ட்டு வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழேயே வந்து நமக்கு செல்ஃப்ஸு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பூச்சுக்கு வந்து செட்டிநாடு சிமெண்ட்டும், காங்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும், அதே போல் கட்டடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பர் கல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹால்லேருந்து 2 பெட்ரூமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடிமேட் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நார்மலாக ரெடிமேட் டோர்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாயிலிருந்து 15000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16:9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. அதே போல் தேவையான கேபினட் ஃபெசிலிட்டியோட செல்ஃப்ஸும் நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷனும் அமைச்சிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் தான் பெயிண்டிங் ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 8x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. இதை இந்தியன் டைப் மெத்தடில் வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனை டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10x9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. இதுலேயும் ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாதிரியே தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டி வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க செல்ஃப்ஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஏசி ப்ரொவிஷனோட நமக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வந்து வெஸ்டர்ன் க்ளோசெட் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார்செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருந்தாலும் நமக்கும் அந்த பாத்ரூம்லேயும் வந்து ஷவரு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.